Hi students, welcome to our channel. In 11th standard students, public exam கான preparation start பண்ணிட்டீங்களா? First exam தமிழ் எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான வீடியோவோட நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இந்த 11th நம்ம ஸ்டடி பிளான் வீடியோ போட்டிருக்கோம். தயவு செஞ்சு இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட் 3 டேஸ்க்கான ஸ்டடி பிளான், சரியா? ஸோ அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா ஃபுல் போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலன்னா கூட தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க, சரியா? அடுத்து முக்கியமான விஷயம், முக்கியமான கேள்விகள். மொத்தம் நமக்கு 8 இயல் இருக்குது 11th. இந்த 8 இயல்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான குறுவினா, சிறுவினா, நெடுவினா என்னென்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். புக் பேக் மட்டும் கிடையாது, இன்டீரியரும். ஏன்னா கண்டிப்பாக இன்டீரியர் கொஸ்டின் இருக்கும். அதுவும் முக்கியமாக 2 மார்க்கில். 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பகுதி 2ல் கேட்கக்கூடிய பிரிவு 1, 2ல் குறைஞ்சது 2 2 மார்க்காவது இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால இன்டீரியர் கொஸ்டின் படிக்காமல் ஃபுல் நம்ம இந்த 2 மார்க் கொஸ்டினில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றது கஷ்டம். ஸோ அதனால புக் பேக் கொஸ்டினில் எதெல்லாம் முக்கியமானது, இன்டீரியர் கொஸ்டினில் எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இதில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ 2 மார்க் எத்தனை கேட்பாங்க? நமக்கு 5 2 மார்க் கேட்குறாங்க. 5 2 மார்க் எழுதணும். பிரிவு 1ல் 3 எழுதணும், பிரிவு 2ல் 2 எழுதணும். மொத்தம் 5 2 மார்க் நம்ம குறுவினாவில் எழுதணும். அதே போல் சிறுவினாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிவு 1ல் 2, பிரிவு 2ல் 2, மொத்தம் 4 சிறுவினா எழுதணும். அப்புறம் நெடுவினா பார்த்தீங்கன்னா 3 நெடுவினா எழுதணும், சரியா? 3 6 மார்க் கொஸ்டின் எழுதணும். அப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 2 மார்க்கும் எழுதிடலாம், 4 4 மார்க்கும் எழுதிடலாம், 3 6 மார்க்கும் எழுதிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இதை நோட் பண்ணிக்கிறேங்க. இல்லை நான் சொல்லக்கூடியது எதையும் ஒமிட் பண்ணிடாமல் படிங்க, சரியா? ஸோ நான் புக் பேக் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் மட்டும் சொல்கிறேன். இது நமக்கு 2024 எடிஷன் புக்கு, சரியா? 2024 எடிஷன் புக்கு ரீசெண்டாக லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண அந்த புக்கினுடைய எடிஷன் வச்சு தான் நான் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் சொல்ல போகிறேன், சரியா? ஃபர்ஸ்ட் இயல் 1ல் குறுவினாவில் கேள்வி எண் 1, 3, 4. அடுத்து சிறுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 5. நெடுவினாவில் கொஸ்டின் நம்பர் 1, 2, சரியா? இது இயல் 1ல். இயல் 2ல் 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4. 4 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 1, 3, 4. 6 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 2, 3. அடுத்து இயல் 3ல் திருக்குறளும் இருக்குது, சரியா? திருக்குறளும் சொல்கிறேன், மற்றதுக்கும் சொல்கிறேன். இயல் 3ல் ஃபஸ்ட்டு குறுவினாவில் 1, 2, 4. சிறுவினாவில் 1, 2, 5. நெடுவினாவில் 2, 3. அடுத்தது இயல் 3ல் திருக்குறளில் குறுவினாவில் 5, சிறுவினாவில் 2, 3, 4. நெடுவினாவில் 1, 2, சரியா? இது இயல் 3ல். அடுத்து இயல் 4ல் குறுவினாவில் கேள்வி எண் 1, 2, 3. சிறுவினாவில் 1, 2, 3. நெடுவினாவிலையும் 1, 3, சரியா? இது இயல் 4ல். அடுத்து இயல் 5லையும் உங்களுக்கு திருக்குறள் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இயல் 5க்கு பார்த்துட்டு அப்புறம் திருக்குறளுக்கு பார்ப்போம். இயல் 5ல் குறுவினாவில் 1, 2, 4. சிறுவினாவில் 1, 2, 5. நெடுவினாவில் 1, 2. திருக்குறளில் இயல் 5 திருக்குறளில் குறுவினாவில் 1, 2, 4. சிறுவினாவில் 1, 2, 3. நெடுவினாவில் 1.
சரியா? அடுத்து இயல் 6ல் குருவினாவில் 1 2 3 4, சிறுவினாவில் 1 2, நெடுவினாவில் 2. 7வது இயல்ல குருவினாவில் 1 2 3, சிறுவினாவில் 1 2 4, நெடுவினாவில் 1 2. கடைசி இயல் 8ல் குருவினாவில் 1 2 4, சிறுவினாவில் 1 2 3 4 5, நெடுவினாவில் 2 3. ஸோ இந்த கொஷின்ஸை தரோவா படிச்சிருங்க. சரியா? குருவினா இதுல இருந்து நமக்கு வந்துடும், சிறுவினா இதுல இருந்து வந்துடும், நெடுவினா இதுல இருந்து வந்துடும். நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணிடலாம், 5 2 மார்க்கு உரைநடை செய்யுள்ள இருந்து கேட்கக்கூடியது, 4 4 மார்க்கு உரைநடை செய்யுள்ள இருந்து கேட்கக்கூடியது, 3 6 மார்க்கு உரைநடை செய்யுள் துணைப்பாடத்துல இருந்து கேட்கக்கூடியது அட்டன் பண்ணிடலாம். 26 36 44 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸை மட்டும் தரவா படிச்சா கண்டிப்பா 44 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்பிக்கையோட படிங்க. சரி, ஓகே. இப்போ புக் பேக் சொல்லிட்டேன். இன்டீரியர் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ல இன்டீரியர், 4 மார்க்ல இன்டீரியர் சொல்றேன். தயவு செஞ்சு இதை படிச்சுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் 2 மார்க்ல சொல்றேன், நோட் பண்ணிக்கிறங்க. திருச்சாளல் குறிப்பு வரைக, குருகுல கல்வி விளக்குக, ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை பற்றி எழுதுக, மதிப்பு கூட்டு பொருள் என்றால் என்ன, பிற்கால சோழர்களின் தனி அடையாளம் எது, பதிற்று பத்தில் 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவனும் பாடியவரும் யாவர், குறுந்தொகை குறிப்பு வரைக, தொழு உரம் என்றால் என்ன, திருவாயில்கள் என்றால் என்ன, அவை எங்கெங்குள்ளன, அகநானூற்றின் பிரிவுகள் யாவை, பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்திய மேலை நாட்டு கவிஞர்களை குறிப்பிடுக, செந்தூக்கு விளக்கம் தருக, தட்சிண மேரு குறிப்பு வரைக. இதெல்லாம் முக்கியமான உள்வினாக்கள், புத்தக உள்வினாக்கள், இன்டீரியர் கொஸ்டின்ஸ். இதையும் படிச்சிருங்க 2 மார்க்ல. 4 மார்க்ல மேக்சிமம் இன்டீரியர் கேட்க மாட்டாங்க. பட் ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒன்று வந்தாலும் சாய்ஸ்ல விட்டுட்டு எழுதிடலாம். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்க. 3ஆம் வகை கவிஞர் பற்றி இந்திரன் கூறுவதை விவரி, ஆக்கப்பெயர் விகுதிகள் தற்கால வாழ்வியலில் மிகுந்துள்ளன ஏன், பனைமரத்தின் பயன்களை பட்டியலிடுக, மெட்டீரியலிசம் என்றால் என்ன, 5 விவசாய மந்திரங்கள் யாவை. அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தயவு செஞ்சு படிச்சிருங்க. புக்கின்னும் படிச்சிருங்க. இப்போ நான் சொன்ன புக் பேக் கொஸ்டின்ஸும் இன்டீரியர் ரெண்டுமே படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நம்பிக்கை உனக்கு முதல்ல வரணும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீ வளர்த்துக்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட நீ இந்த கொஸ்டின்ஸை படி. நீ பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு நீ சொல்லு, நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் வந்துச்சா வரலையா அப்படின்றது. இப்படி வரலன்னா நீ சொல்லு, நான் இதுக்கப்புறம் எந்த வீடியோஸுமே போடலை. நீ 2023ல போட்ட வீடியோவையும் பாரு, அந்த கொஸ்டின் பேப்பரையும் பாரு. 2024ல போட்ட வீடியோவையும் பாரு, அதில் கொஸ்டின் பேப்பரையும் பாரு. எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதில் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் வரலன்னு மட்டும் நீ ப்ரூவ் பண்ணி இதுக்கு மேலே நான் வீடியோவே போடல. ஸோ கடவுள் நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள கண்டிப்பாக கைவிட மாட்டார். சோதனைக்கு உள்ளாக்குவாரே தவிர கைவிட மாட்டார். கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க போகிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்க போகிறாங்க. ஸோ நல்லபடியாக படித்து நல்லபடியாக எக்ஸாம்ஸை எழுதுங்க. ஓகேவா? தேங்க்யூ.